அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கே. வீனஸ் அப்படின்னாலே நிறைய வித்தியாசமான வாஸ்து சம்பந்தமான நிறைய விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய டைட்டிலா அப்படின்னா ஒரு ஒரு சின்ன விஷயந்தான். அதை ஒரு நல்ல விஷயமா நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைட்டில். ஓட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அந்த வாஸ்துவின் வாயிலாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ எல்லாருமே வந்து வாஸ்து பார்க்கணும். வாஸ்து பார்ப்பதற்கு வந்து தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பணம் தான். அப்போ இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த வாஸ்து வந்து தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னுடைய நோக்கமாக நான் வச்சிருக்கேன். மற்றவங்கள பற்றி நான் எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னை அணுகுமுறை பண்ணுறீங்களா, என்னை தொடர்பு கொள்கிறீங்களா, உங்களுடைய நிலை என்ன, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நிபந்தனையாக வச்சா மட்டும்தான் நீங்களும் அடுத்த கட்டம் செல்ல முடியும். நான் உங்களுக்காக நான் என்ன பண்ண முடியுங்கிறதையும் திங்க் பண்ண முடியும். ஓகே. அப்போ ஒரு வீட்டில் ஒரு வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஓட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணுது, எதுக்காக இந்த ஓட்டை அப்படிங்கிற ஒரு டைட்டிலை கொடுத்தேன். இதை வந்து குறிப்பாக நான் அந்த ஓட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தனித்தனியாக சொல்கிறேன். அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய ஒரு மூளை அப்படின்னா இந்த தென்கிழக்கு மூளை. இப்போ தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய தென்கிழக்கு மூலையில் இந்த ஓட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்கே மிக தவறுதலாக அமைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்பர் 1 என்ன அப்படின்னா, எல்லார் வீட்லேயுமே வந்து இப்போ தென்கிழக்கு மூலையில் தான் கிச்சன் இருக்கும். நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த கிச்சனில் இப்போ மாடலர் கிச்சன் சொல்லிட்டு சிமினி அடுப்பு வைக்கிறது வந்து எல்லார் வீட்லேயுமே வழக்கமாக இருக்கிற காரணத்தினால அந்த சிமினி அடுப்பினுடைய அந்த பைப் லைன் வந்து எப்போதுமே வந்து தென்கிழக்கு தெற்கு வழியாக நீங்கள் வெளியே போகும்படி பார்த்துக்கோங்க. சில பேர் வந்து அப்படியே அந்த தென்கிழக்கு கிழக்கில் வந்து கார்னரில் அந்த சிமினியை வந்து வெளியே தள்ளுறீங்க. அதே போல் தள்ளக்கூடாது. நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன், இப்போ ஃபேன் வைப்பாங்க இல்லையா, எக்ஸாஸ்ட் ஃபேன் சொல்லிட்டு வைப்பாங்க சில வீடுகளில். அப்போ அந்த இடங்களில் அந்த வீடுகளில் அந்த ஹோல்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஓட்டை, அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கக்கூடிய அந்த ஓட்டை வந்து தென்கிழக்கு தெற்கில் இருந்தால் நல்லது. அவ்வளோதான். கிழக்கு சுவரில் வடக்கு ஒட்டி ஜன்னல் வச்சுருக்கேன் சார் தென்கிழக்கு மூலையில், அப்போ அதற்கு மேலே வச்சுக்கலாமா அப்படின்னா, நான் வந்து என்னை பொறுத்த வரையில் நீங்கள் தென்கிழக்கு தெற்குலேயே வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்லதாக பார்க்குறேன். மூன்றாவதாக ட்ரைனேஜ் லைன். இப்போ ஒரு சிங்க் வைப்பாங்க. சிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லாருமே வந்து ஈசானிய மூலையில் கிச்சனுக்கு அடுத்தால ஸ்லாப்புக்கு, கிச்சன் ஸ்லாப்புக்கு அடுத்தால அந்த வடகிழக்கு மூலையில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அப்போ அந்த ட்ரைனேஜ் லைன் அப்படிங்கிறது வந்து அந்த நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்த வரை அதை வந்து உச்சத்திலிருந்து நீங்கள் கொடுக்கறது நல்லது. சார் அதுவும் ஓட்டை தானே அப்படின்னா, அது வேற செயல் இது வேற செயல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இப்போ உதாரணத்துக்கு வடகிழக்கில் வந்து அந்த சிங்க் இருக்குது அப்படின்னா, அதை நீங்கள் அந்த உச்சத்திலேயே அந்த ஹோல்ஸ் போட்டு வெளியில் தள்ளி அந்த லைனை வந்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. இது 3 ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய கிச்சனில், அதாவது தென்கிழக்கு மூலையில் அமைக்கக்கூடிய கிச்சனில் வந்து கவனிக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய வீடுகளில் அந்த ஏர் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரூஃபுக்கு கீழே ஏர் ஹோல்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. மிகப்பெரிய லெவலில் கட்டக்கூடியவங்க இதை பண்ணுறதில்ல. இருந்தாலும் நம்ம வந்து எல்லா மக்களுக்கும் சில விஷயங்களை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்போ வந்து அந்த ஏர் ஹோல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் அந்த வடக்கு ஒட்டி தான் இருக்கணும். இப்போ கிச்சன் இருக்குன்னா கிச்சனில் கிழக்கு சுவரில் வடக்கு ஒட்டி தான் அந்த ஏர் ஹோல்ஸு இருக்கணும். மற்ற இடங்கள்ல இருந்தால் தவறு தான். தென்கிழக்கு மூலையில் உறுதியாக அந்த உச்சத்தில் அமைக்கக்கூடிய ஜன்னல்கள் நிச்சயமாக அமைத்தல் வேண்டும். கிழக்கு பக்கத்தில் அமைச்சுக்கோங்க. முடிந்தவரை ஜன்னல்கள் அமைத்து நீங்கள் அந்த கிச்சன் அமைப்பது தான் சிறப்பு. சார் கிழக்கு பக்கம் இடமே இல்லை, நாங்கள் ஜன்னல் அமைப்போம்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது.
அப்போ தெற்கு பக்கத்துல இடம் இருக்கு, அப்போ நீங்க அந்த தென்கிழக்கு தெற்குல உச்சத்துல அமைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சின்ன ஒரு சேஞ்ச், இதை மட்டும் பண்ணிக்கோங்க. அப்போ மற்ற மூலைகள்லாம் ஓட்டையை பத்தி, இந்த ஓட்டை இங்க இருக்கு சார், இது பாத்ரூம் டாய்லெட் லைன் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. வரும் நாட்கள்ல நான் வந்து அந்த இப்போ தென்கிழக்கு மூலையை பத்தி இந்த ஓட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து வரும் நாட்களில் வந்து அந்த தென்மேற்கு மூலை, வடமேற்கு மூலை, வடகிழக்கு மூலையெல்லாம் எந்த இடத்துல ஓட்டை வரணும், எங்கே தண்ணி வெளியில் போகணும், எப்படி ட்ரைனேஜ் லைன் பண்ணணுங்கிற விஷயத்தெல்லாம் நான் சொல்கிறேன். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.